பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, நான் உயரணும், இந்த சமுதாயத்துல அங்கீகரிக்கப்படணும். இந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? நீங்களும் நானும் கூட இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கவனிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையும் பெருமை நமக்குள்ள இருக்கவே கூடாது. பெருமை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். கர்த்தர் எதிர்த்து நின்னா என்ன தெரியுமா செய்வாரு? தாழ்த்தி விடுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம செஞ்சிருவார். நம்முடைய ஒவ்வொரு நொடியிலையும் நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனையில பெருமை இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் கனமடைவான் வேதம் சொல்கிறது. மன தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். குறிப்பா யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இவங்க இப்படிதான், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? சிறுசா மதிப்பிடுறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் இதோ ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதுல மன தாழ்மையா வாழணுங்கிறதுலயும் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். என்னன்னா, ஆரம்ப நாட்கள்ல ஊழிய பாதையில எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கறத நான் செய்வேன். மெல்ல மெல்ல வளர்ந்துதான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் உங்க முன்னாடி எடுத்திருக்கிறார். இப்போ ஒரு சில சபைகளுக்கு, ஒரு சில இடங்களுக்கு கடந்து போகும்போது வாலிப பிள்ளைங்க என்னை மாதிரி இதோ ஆரம்ப நாட்கள்ல வந்த நான் செயல்பட்டது போல அவங்க செயல்படுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து பார்க்க மாட்டேன். அவங்க பிரசங்கத்தை நோட்ஸ் எடுக்க மாட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் பேசினாரு, மகனே இது நீ செய்யறது தப்பு, மன தாழ்மையா இரு, நான் யாரை கொண்டு ஒரு இடத்துல நான் பேசுவேன்னு சொல்லி அன்னில இருந்து இன்னைக்கு வரையிலும் ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டு யார் இடத்துல பேசினாலும் அவங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பது உண்டு. அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளை கவனிக்க பைபிள் எடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், தேவசனத்தில் தியானிப்பேன். ஏன்னா கர்த்தர் இதோ இந்த மனத்தாழ்மையை விரும்புகிறார். தயவு செய்து இந்த வீடியோ தொடர்ச்சியை பாருங்க, மனம் திரும்புங்க, மன தாழ்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறார். God bless you.